காரிலே காணம்படி காரிலே காணம்படி காண்போரும் விழிக்கும்படி ஆளலம் சோ என ஆயுதத்தை கொண்டக்கூடிய குறிஞ்சியின குறப்புல மாதிரி நீ வாழ்வாயாக. சீறி வந்த புனிதனைய முறத்தால் அடித்து விட்டு நான் வீரத்தும் வளர்ச்சி அந்த வழிவந்த புண்ணியமே வாழ்க வளர்க என்று என்னுடைய மனதாக உன்னை வாழ்க்கையினம்மா. இருந்த போதிலும் கூட என்னை பணிந்த உன்னை வாழ்த்துவது என்னுடைய கடமை. எப்படி வாழ்த்த வேண்டும் என்றால் புது உலகில் கண்டேன் அம்மா பூப்போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேன் அம்மா. என் கண்ணே கண்ணில் மணியே என் உயிரே உயிரே ஒளியே பூப்போலே உன் புன்னகையை புது உலகில் கண்டேன் அம்மா. சங்கீதம் போல் நீ தவழ்வது நாட்டியமே. அன்புக்கு 100 ஆசைக்கு முத்துக்கள் சூட்டி நான் பாடினேன். பாவங்களே என்னை பார்வர்களே இந்த உலகின் ஒளியே. பூப்போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேன் அம்மா. என் கண்ணே கண்ணின் மணியே உயிரே உயிர் ஒளியே பூப்போலே புன்னகை புது உலகில் கண்டேனம். முறத்தால் அடித்து விட்டால் புற தமிழச்சி அந்தபடி வந்து பிரிணமே வாழ்க வளர்க என்று என்னுடைய மனதார உண்மை வாழ்த்தியிருக்கோம். இருந்த போதிலும் கூட கதையின் முறைப்படி உன்னை பற்றி சகல விவரம் ஞானம் எனக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட ஒரு சில விவரங்களை நான் கேட்கும் என்ற ஆவல் கேட்டால் மடை திறந்த வெள்ளம் போல் சிவத்தில் எறியப்பட்ட பந்து போல் பதில் கிடைக்குமா, கேள்வி தெரியுமா அப்படிங்கிறது முதன்மையான கேள்வி. கேட்கலாமா? என்ன பத்தி விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க ஆசைப்படுறீங்க தாமே. அதுக்காக நீங்க உங்களுக்கு விவரம் தெரியாமல் இல்ல. இருந்தாலும் ஒரு மனிதனாக பிறந்தா வீட்டு விலாசம் தேவை. அதை என்னிடத்துல விவரங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க சுவாமி. கேளுங்கள். என்னால் முடிந்த பதில் உரைக்க சித்தமா இருக்கிறேன், அவளாக இருக்கிறேன் சுவாமி. என்ன பெண்களை மான்விழி மீன்விழி கையில் விழி எவ்வளவு விழிகள் அறிஞர்கள் கறிஞர்கள் எல்லாம் படிச்சு வச்சிருக்காங்க. நீங்களும் வண்டு விழி நீங்க சொன்னீங்க சுவாமி. வண்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சுவாமி? வண்டு விழியோ அதாவது ஒவ்வொரு மரத்தை குழஞ்சிருக்கு வண்டு. வண்டுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன வண்டுகள் எதை எதை குறைஞ்சது அப்படி சொன்னா மரத்தை குடையும் மட்டைய குடையும் பல கொட்டைய குடையும் இப்படி சிறு வண்டுகள் இருக்கு. திறமைக்குரிய வண்டுகள் இருக்கு சுவாமி. அப்படி வண்டுகள் இருக்கும் பொழுது ஒரு நேரத்துல வந்து காட்டி கொடுத்தது ஒரு உண்டு, காப்பாத்து வச்சது ஒரு உண்டு, சேர்த்து வச்சது ஒரு வண்டு, பிரிச்சு வச்சது வண்டு. இப்படி எல்லாம் வண்டுகள் இருக்கும் பொழுது பெருமைக்குரிய வண்டுகள் எந்த வண்டை வச்சு சுவாமி சொன்னீங்க? கந்தமலர் இந்த முக மாதே தந்தை தாயார் பேரது சொன்னோனே கந்தமலர் இந்த முக மாதே அம்மா தந்தை தாயார் பேரது சொல்கோனே அம்மா தந்தை தாயார் பேரது சொல்கோனே பெற்றெடுத்த
நீங்க கேக்குறீங்க. நல்ல கேள்வி. ஏன்னா இப்ப நான் சொன்னதெல்லாம் அவதார வண்டு. இதை தாண்டி வண்டு இருக்கு. மர வண்டு, பொறி வண்டு, சில்லு வண்டு, இப்படி நிறைய வண்டு இருக்கு. பொன் வண்டு நிறம் என்னன்னு தெரியுமா? பச்சை நிறம். பச்சை நிறம். பச்சை நிறமும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு பல நிறமாவும் காட்டும். பச்சை நிறம் தான் நிறம். அப்ப மதுரை மீனாட்சி அம்மனுடைய நிறம் என்ன தெரியுமா? பச்சை நிறம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு எப்பொழுது பச்சை நிறம் கிடைத்தது? சொக்கநாதரை திருமணம் முடித்த பிறகு பச்சை நிறம் கிடைத்தது. அதே போல் உங்களுடைய வாழ்விலும் அதே மாதிரி மீனாட்சிக்கு அப்படி சொன்னா பொங்கைகள் வந்து 3. ஒரு விஷயம் கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? வண்டு இல்ல பண்ணீங்களே, அப்படி வண்டை ஒப்பிட்டு பாரு அளவுக்கு என்னன்னு கேட்டீங்க. நான் சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ள நீங்க பேசுறீங்க. நான் அதன்னு சொல்லியே முடிக்கல. ஏன் இந்த வண்டுக்கு ஒப்பிட்டு நீ பாடுறீங்கன்னு கேட்டதுக்கு நான் விளக்கத்தை நான் கொடுக்கல, இடையில பேசுறீங்க. இல்ல சுவாமி, இப்ப நீங்க பச்சை நிறமாச்ச மீனாட்சி பத்தி பேசுறீங்கல்ல, அதனால நான் சொல்ல வந்தேன். மீனாட்சி நிறம் தான் சொன்னேன். நீங்க கேட்ட பதில் சொன்னா சொற்கரை பார்த்த உடனே வந்து மீனாட்சி நிறம் மாறிடுச்சு. அப்படி பார்த்த உடனே எல்லாம் மாறலையே. எங்க மாறணும்? சொற்கரை பார்த்த உடனே திருமணம் முடித்த பிறகுதான் மாறினுச்சு. திருமணம் முடிச்ச பிறகு நிறமாகப்பட்டது பச்சை நிறமாக மாறியது. அதே போல் வருங்காலத்தில் உனக்கும் ஒரு சிறப்பு உண்டு என்பதை மறைமுகமாக வைத்து பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. அதற்கான உண்மையான விளக்கம் தான் விளக்கம். இப்ப நான் பாடுகிற பாட்டு, இந்த பாட்டை எழுதுனது யாருமா? சொல்லுங்க. தாவத்திரு ஸ்ரீலஸ்ரீ டிடி சங்கரதாஸ் சுவாமிகளால் இயற்றப்பட்ட பாடல் இந்த பாடல். ஆமா, சங்கரதாஸ் சுவாமி எழுதுனது. ரங்கராஜா சங்கரதாஸ் சுவாமி எழுதுனது சுவாமி. அப்படி சொல்லுங்க. டிடி தவத்திரு என்ன சங்கரதாஸ் சுவாமி எழுதுனது. அவர்னால சாமி நம்ம இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். ஆமா, அவர் அந்த புகழ் இல்லதான் நம்ம இருக்க முடியும். அவர் தான் இந்த பாடல் எழுதினாருன்னு கேட்டா நான் ஏத்துக்க மாட்டேன். அவர் எழுதுன இந்த பாடல் யார் எழுதுனா? அவர் எழுதுன பாடல் வேற. எக்குளத்திலே உந்தாயம்மா இத்திரணத்தில் புகழாய் அப்படின்னு எழுதினார். அதற்கு நீங்க என்ன பாடல் பாடணும்? மிக்க வழிபட்ட குறக்குளத்திலேயா முத்துன்மானோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்ல அறிவான பொது சபையில 4 பேர் கூடியிருக்க இடத்துல ஒரு ஜாதியினுடைய பெயரை சொல்லக்கூடாது என்பதற்காக பாடலை மாற்றினாங்க. மாற்றி பாடலை மாற்றினார்னா சாமி மாத்தல, சங்கரதாஸ் சாமி மாத்தல. அடுத்தடுத்து உள்ளவங்க நம்ம ஏற்ற மாதிரி கதைக்கு தகுந்த மாதிரி பாடல்களை மாத்திட்டாங்க. அப்ப இந்த நம்ம பாடுறோம். இப்ப இந்த பாடல் எழுதுனது யாரு அப்படின்னா பாஸ்கரதாஸ் சாமி கொண்டாந்து கொடுக்குறாரு. யார் எழுதுனத? சுந்தரலிங்க கவிராயர் எழுதுனத பாஸ்கரதாஸ் சாமி வாங்கி கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்ப நம்ம நாடகத்துல அந்த பாடலை அரங்கேற்றம் பண்றோம். அதான் மண்டுவெளி கற்கண்டவெளி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடக சொல் போது. அதற்கு நீங்க பாடின பாடல் ஞானநெல்லி தான் சாமி நாடுமல்லி நாடு எங்கள் சிற்றூர். ஆமா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். அற்புதமான விளக்கம். இருந்தாலும் வந்த உடனே இவ்வளவு அழகா அறிவா பேசுறீங்களே, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? கேள்வி கேட்கலாம்னு நினைச்சிட்டீங்க, அப்புறம் கேள்வி கேட்கலாமான்னு கேட்கிறீங்களே சுவாமி. கேளுங்க சுவாமி. கேள்வி கேட்கலாம்ல? கேளுங்க. கேள்வி கேட்டு ஒரு பதில் தெரியாம அசிங்க விட்டு போயிட்டீங்கன்னா சாமி அப்ப அப்படி இருங்க. அப்படி நீங்க என்ன கேள்வி கேட்டு இப்படி சொல்லும் போது அப்ப உங்களை நான் ஒரு கேள்வி கேட்பேன்ல. என்ன அப்படி? அப்ப நல்ல ஒரு ஊர்ல செலவு பண்ணி இந்த நாடகம் வைக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நாடகத்துல உங்களுக்கு நல்ல பேரு, நல்லா பாட்டு பாடுறீங்க அப்படின்னு நல்லா எல்லாரும் சொல்றாங்க. நல்லா இருக்கும் பொழுது ஆனா இப்ப பேரை கடத்திட்டு போக போறீங்களா? அதுக்குன்றது சாமி சொல்லுங்க பாப்போம். அப்படியே சொல்ல முடியாதுனாலும் இந்த பகுதியில நம்ம இருவரும் ஒரு வாய்ப்பு வரும் கட்டாயமா. அப்ப வந்தாச்சு உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிடுவேன் சாமி. என்னது? அப்ப கேட்கலாம்னு சொல்லிட்டு இல்ல, கேளுங்க. பெண்களுக்குள்ள தத்துவம் என்ன? அங்கிட்டுள்ள நம்ம குடும்பம் தூக்கிச்சு ஆளுங்க எந்திரிங்க எந்திரிங்க. என்ன சோர்ந்து வைக்கல? எந்திரிங்க. ஒரு செம்புல தண்ணியை மூந்து எல்லாரும் ஊத்தி விடுங்க. இவ்வளவு செலவு பண்ணி நாடகத்தை வச்சுட்டு இப்படி குப்பர் அடிச்சு தும்புறக்க வச்சிருக்குது. அவர் எழுப்புங்க ஐயா. முதல்ல அவர் மேலதான் ரொம்ப நேரமா உங்க எல்லாருக்கும் ஒரு கண்ணு. கேட்கலாம் நம்ம கேள்வி. பெண்களுக்குள்ள தத்துவம் என்ன? பெண்ணால என்ன பண்ண முடியும்? பெண்ணுக்குள்ள சிறப்பு, பெண்களுக்கு உள்ள சிறப்பு வந்து ஒரு பருவமடைந்த பெண்ணாகப்பட்டவள் வீட்டுல இருந்தாலும் அவளுக்கு ஒரு திருமணமானால் அவளுக்கு ஒரு பெருமை.
அந்த பெருமை அந்த புகுந்த வீட்டுக்கு போனா தாய் வீட்டுக்கு பெருமை. பெண்களுக்கு சிறப்பு என்னன்னு கேட்டா தாய்மைன்னா முடிஞ்சு வச்சு. தாய்மைனா எப்படி குழந்தை பெற்றுக்கிறது. ஆமா, அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். இப்ப நான் கேக்குறேன், ஒரு நிறை மாத கர்ப்பிணி இருக்கா. சரி, நிறை மாத கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு தெய்வமே இறங்கி வந்து பிரசவம் பார்த்தது. எங்க எப்படி சொல்ல முடியுமா? அப்படியா சுவாமி? சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஆனா நான் ஒரு கேள்வி உங்களை கேட்பேன். என்ன நீங்க கேப்பியா? ஆமா, நீ எல்லாம் கேட்க கூடாது, முதல்ல பதில சொல்லு. சரி சரி, பதில சொல்லிட்டு அப்புறம் கேளு. சரி, உங்க வாதப்படி நான் வரேன். என்ன, இப்ப நான் அந்த பதில சொல்லிடுறேன். நான் சொன்ன உடனே நீங்க கேட்ட கேள்விக்கு, ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு எப்படி திருமணமானால் அவள் குழந்தை பெற்றெடுத்துக்கணும், இல்லைன்னா தன்னுடைய கணவன் புருஷனே என்ன பண்ணுவேன், அதாவது சொந்த பந்தங்களை கூப்பிட்டு என்னுடைய மனைவியாகப்பட்டவள் குழந்தை பெத்து கொடுக்க முடியல, அவர் மலடி எப்படி அந்த பெண்ணையே ஒதுக்கிடுவாரா, அவர் மனவரையில உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு அவரே ஏற்படுத்திக்குவாரா ஒரு பொண்ணை பார்த்து. ஏன்னா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஒரு அத பெண்ணுக்கு இறைவன் அந்த குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கணும் அப்படி சொல்லி அந்த இறைவனை கட்டளை. வேற யாரும் ஆண்கள் எல்லாம் பெக்க முடியாது, பெண்கள் தான் பெற்றுக்க முடியும். ஆனா நீங்க சொன்னீங்க ஒரு தாய்மை அடைஞ்சது, ஒரு கர்ப்பிணி பெண்கள் 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்துக்கா, 10 மாசத்தோட இருக்கா, அவளுக்கு பிள்ளை பேரு பார்த்தது ஒரு கடவுள், ஒரு தெய்வம். அது யாருன்னு நீங்க கேட்குறீங்க, நல்ல கேள்வி. அதாவது திருச்சிராப்பள்ளி, திருச்சி, அந்த திருச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு பாத்தீங்களா, பிள்ளையார் உச்சியில இருப்பார். அந்த அந்த பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி வாசப்படி இருக்கும். அதை உள்ள நுழையும் போது இந்த பக்கத்துல சிவன் கோயில் இருக்கும். அந்த சிவன் கோயில் யார் தெரியுமா? தாயுமானவர். அவர் பேரே எல்லா தெய்வத்துக்கும் ஒவ்வொரு, இப்ப படிக்காசநாதர், என்ன சிவபெருமான், கைலாசநாதர், இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா அவருக்கு பேர் எப்படி தெரியுமா? அந்த வாசப்படியை நுழைந்து அந்த தெய்வ கடவுளை, அந்த சிவபெருமானை வழிபட்டு தெய்வத்தை வணங்கிட்டு உச்சி பிள்ளையாருக்கே நம்ம போக முடியும். அந்த வழிதான், வேற வழியே இல்லை. ஆனா அந்த 10 மாசம் சுமந்து 10 மாசத்தோட கர்ப்பிணியா இருக்கா, அவளுக்கு நிற மாசம் குழந்தை பிறக்க போகுது. அப்ப அவளுடைய தாயாகப்பட்டவள் வயதானவள். அப்ப என்ன பண்றா, அவ வேலைக்கு போகணும். வேலைக்கு போகும்போது, அம்மா என்னுடைய தொழிலுமா என்னால முடியலம்மா, உன் பக்கத்துல இருக்க முடியல, என்ன கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும், நான் வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேம்மா, நீ எப்படியாச்சும் நீ பத்திரமா இருமா அப்படி சொல்லி 10 மாசம் கர்ப்பிணிய தன்னுடைய தாய் வீட்டுக்கு வந்துடுறா. அந்த தாய் பார்க்க முடியல, நீ இருமா நான் போயிட்டு முடியாந்துறேன்னு சொல்லிட்டு இவ தாயாகப்பட்டவள் போயிடுறா வேலைக்கு. எப்படி ஆத்துல தண்ணி வரல, அவ போயிடுறா, ஆத்த கடந்து போய் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது அந்த ஆத்துல தண்ணி ஓடுது. தண்ணி ஓடுச்சுன்னா தண்ணி நிரம்ப வலிஞ்சு போய்கிட்டு இருக்கு ஆறுல. அப்ப அந்த தண்ணியை விட்டு அவ தரையை தாண்டி தானே வரணும், தண்ணியில இறங்கி தானே வரணும். வழி இல்ல, இறங்கி வர முடியல. தண்ணி எப்போ ஓடுற தண்ணி எப்ப ஓடுறது நிக்கிறது, என்னுடைய அப்பதான் இவன் நினைக்கிற தாய் அந்த பெத்த தாய், என்னுடைய பிள்ளை என்ன அது கர்ப்பிணி 10 மாசம் குழந்தை பிறக்க நேரத்துல விட்டுட்டு வந்துட்டேனே, என் பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டேனே, இறைவா ஐயா சிவபெருமானே உன்னையும் நான் கும்பிடுறேன், என்னுடைய பிள்ளைய நீ தான் காப்பாற்றணும். அவன் வயிற்ற வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லும் போதே நான் விட்டுட்டு வந்துட்டேன், என்னுடைய பிள்ளைக்கு நீ தான் அந்த குழந்தைய தாயாயும் பிள்ளையாவும் நீ வேற ஆக்கி விடணும் அப்படின்னு சொல்லி வணங்குறா. யாரு? தாய். கரையில நிக்கிறா, கரையை விட்டு இறங்கி வர முடியல, தண்ணி ஓடுது. அப்பதான் சிவபெருமான் அவர் காதல விழுந்து என்ன பண்றாரு, பெண்ணாக மாறி. யாரு பெண்ணாக மாறி? தாய் அங்க தவிச்சுட்டு நிக்கிறாளே ஒரு பெண்ணை, அதாவது தன்னுடைய மகள் கர்ப்பிணியா இருக்கா, நிறமோசமா இருக்கா, அவளுடைய தாயாகப்பட்டவள் வணங்குறா. அந்த தாய் மாதிரியே இவளுக்கு 10 மாசம் குழந்தை பிறக்க போகுது, வலி வந்துருச்சு. அப்ப அந்த யாராச்சும் வருவாங்களா, தெய்வம் வந்திருக்கு. ஆனா அந்த சிவபெருமானே அவளுடைய தாயாக மாறி பிரசவம் பார்க்கறான். பிரசவம் பார்த்து நல்ல ஆண் குழந்தையை அந்த எடுத்து பக்கத்துல கொடுத்து பாத்துக்கமா அப்படி சொல்லி ஒன்னு குழந்தைய பாருமான்னு சொல்லி தட்டி எழுப்பி விட்டு கொடுக்குறாரு, கையில கொடுக்குறாரு. யாரு? கொடுத்துட்டு இவர் என்ன பண்றாரு, தன் தாய் வேகமா கரையில ஒதுங்கி, ரொம்ப நேரம் ஆயிருச்சு நம்ம நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வலி எப்படியாவது சுத்திக்கிட்டு போயிரும்னு இவன் சுத்தி வெளியே
அப்படியே கரையை தாண்டி வந்து வீட்டுக்கு ஒடியாடுறா. தாயே உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அம்மா மகளே அப்படி சொல்லிட்டு ஒடியாந்து பார்க்கும் பொழுது தாயும் பிள்ளையும் வேற வேறையாக இருக்காங்க. வேற வேறையாக இருந்த உடனே இவளுக்கு சந்தோஷம். அப்பதான் ஒடியாந்து, அம்மா எப்பமா குழந்தை பிறந்துச்சு, எப்பமா இந்த சந்தோஷத்தை நான் பார்க்கணும், என் பக்கத்துல இருந்து நான் பார்க்க முடியலையேம்மா இந்த சந்தோஷத்தை, எப்படிமா உனக்கு குழந்தை பிறந்துச்சு, எந்த நேரத்துல பிறந்துச்சு? ஏம்மா இப்படி பொய் பேசுற, நீதானமா எனக்கு பிரசவம் பார்த்ததே நீதானமா, இப்ப நீ திருப்பிக்கிட்டு இப்படி பேசுறியே, என்னமா சொல்ற அப்படி சொல்லி. அப்பதான் தாய் மானவர், அவர் பேரே சிவபெருமான், அவருக்கு தாயாக மாறி பிரசவம் மாத்தனால தாயும் மாணவரா அன்னைக்கு வந்து இன்னமும் அந்த திருச்சிராப்பள்ளி சிவன், அதாவது பிள்ளையார் கோயிலுக்கு நம்ம உள்ள நுழையும் பொழுது படிக்கட்டுல சிவபெருமான் இருப்பாரு. அவருக்கு பெயரை வந்து தாயும் மாணவர். சுவாமி தாயும் மாணவர். ஆமா, அதே மாதிரி சரி. இப்ப சந்தோஷமா நான் வராத போது என்ன போல வந்து என் பிள்ளை காப்பாத்தி தாயும் பிள்ளையும் வேற வேற ஆகிட்டியா, தாயும் மாணவரே தாயும் மாணவரே, தாயாக வந்தனால தாய் மாணவர் அப்படி சொன்னனால இன்னைக்கும் அவர் தாய் மாணவராக மக்கள் எல்லாமே வணங்குறாங்க. சாமி நான் சொன்னது சரியா? ஒரு ஆணாகப்பட்டவர் அதாவது பெண்ணாக மாறி கடவுளே தெய்வமே அந்த மனசு இறங்குது, கண்ணீர் வடிக்கிறா, என் பிள்ளையை காப்பாத்து அப்படி சொல்லி கண்ணீர் வடிச்ச உடனே அந்த கண்ணீருக்கு இறங்கி வந்து அவரே பிரசவம் பார்த்தாரா பெண்ணாக மாறி. சாமி சரி, இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க, இதுக்குள்ள பதில் இதுதான். நான் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம். நல்ல பதில், கேள்விக்கு தகுந்த ஒரு பதில் சொன்னதற்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்து. எல்லாரும் ஒரு தடவை கரவோசை கொடுங்க. சொன்ன பதில் உண்மையான பதில். அப்ப சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். சரி இருக்கட்டுமா? இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்றது சரி, என்னை கேட்டீங்க கேள்வி. சரி, கேள்வி கேட்டீங்கல்ல? ஆமா. நான் பதில சொன்னா? ஆமா. அப்ப நான் சொன்ன உடனே என்ன சொன்னேன்? உங்களையும் நான் ஒரு கேள்வி கேட்பேன்னு சொன்னேன்ல. அடையாம நீ ஒரு நம்ம வந்த வேலையை பார்ப்போம், எதுக்கு கேள்வி கேட்டுட்டு? ஏங்க அப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம், நான் பதில் சொல்லணும். நான் கேள்வி கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா அதாவது ஒரு ஆணாகப்பட்டவன் குழந்தை 100 வருஷம் சுமந்தே இருக்கேன் வயிற்றுல, குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு ஆம்பளை 100 வருஷம் கர்ப்பிணியாக வயிற்றுல ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையா? ஒரு ஆம்பளை அட்ட பிராடா இருப்ப போல. நீ பேச சொன்னா கேள்வி சொன்னா எதையும் ஒண்ணு இருக்கிற. ஒரு ஆம்பளை குழந்தை வச்சானா அதுவும் 100 வருஷம் சுமந்து, இதெல்லாம் எங்கேயாச்சும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? ஆம்பளை குழந்தை வச்சேன், அதுவும் 100 வருஷம் ஒரு கருவை வயிற்றுல சுமந்தானே ஆம்பளைனால எங்கேயாச்சும் சுமக்க முடியுமா? சுமந்த அவ ஏதோ ஒரு அவதாரத்துல சுமந்திருப்பான்னு வைங்க, ஆனா அவன் பெத்தானா பெக்கலையா? அதத்தான் அசுவராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன், அசுவராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன், இந்த அசுவராஜனுக்கு 100 மனைவிகள். எத்தனை? 100 மனைவிகள். இந்த 100 மனைவிகள் இருந்து அவனுக்கு குழந்தை இல்லை. என்ன பண்றேன்? தன்னுடைய நாடு நகரம் ஆட்சி எல்லாத்தையும் விட்டுறேன், வேணாம் எனக்கு எதுவும் வேணாம், நான் மட்டும் தனியா போய் காட்டுக்குள்ள இருந்துறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ப அந்த அசுவராஜனை பார்த்த ஒரு முனிவன், அப்பா உன்னைய பார்த்தா ஒரு அரசன் போல தெரியுது, ஆனா நீ காட்டுக்குள்ள என்னடா பண்ற? எனக்கு இந்த மாதிரி 100 மனைவிகள் 100 மனைவிகள் இருந்து எனக்கு குழந்தை இல்லை, அந்த ஒரு மன பாதிப்புல இங்க வந்துட்டேன், ஏன்னா குழந்தை இல்லைங்கிற ஒரு கவலையில வந்துட்டேன்னு சொல்ல. அப்படியா? சரி, இன்று இரவு ஒரு யாகம் நடத்துவோம், நாளை காலை உனக்கு ஒரு பொருள் தருகிறேன், அந்த பொருளை சென்று உன்னுடைய 100 மனைவிக்கும் கொடு, கண்டிப்பா உனக்கு குழந்தை வரக்கும் சொல்லிடுறேன் முனிவன். சரி, அப்பனா அந்த இரவுல யாகம் நடத்துறாங்க. யாகம் நடத்தி முடித்த பிறகு முனிவர் என்ன பண்றாரு? ஒரு கமண்டலத்துல நீரை வச்சு பத்திரமா வச்சுட்டு, அப்பா இது இருக்கட்டும், காலையில நான் உன்கிட்ட கேட்பேன், திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு தூங்க போறாரு. இவனுக்கு ராத்திரியில தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி தாகம் எடுத்தோடனே பாக்குறான், அங்கெங்கே பாக்குறான், தண்ணி எதுவும் கிடைக்கல. சரி, முனிவர் கேட்டாருன்னா காலையில எங்கேயாச்சும் போய் தண்ணியை மோந்து கொண்டாந்து கொடுத்துடலாம், நம்ம கிட்ட கொடுத்துருக்காருல அந்த தண்ணியை நம்ம குடிச்சிடலாம், அவசரப்பட்டு குடிச்சிட்டேன். முனிவர் வராரு காலையில, அஸ்வராஜா உன்னிடம் கொடுத்து வைத்த நீரை கொண்டு வான்னு சொல்றாரு. அப்ப சாமி நான் அதை வந்து இரவுல தாகம் எடுத்துச்சு, அதனால நான் குடிச்சிட்டேன்னு சொல்ல. அட சண்டால பாவி, தப்பு பண்ணிட்டா. இந்த நான் கொடுத்த தீர்த்தத்தை உன்னுடைய மனைவி 100 பேருக்கு கொடுத்திருந்தா உனக்கு 100 குழந்தை பிறந்திருக்கும். எப்படி?
100 குழந்தை. ஆனா நீ குடிச்சு தொலைஞ்சிட்டியே, வேற வழியே இல்லை. ஒரு தாய் கருவை சுமந்து குழந்தை வரணும்னா எத்தனை மாசமா? 10 மாசம். ஒரு வருஷம். ஒரு வருஷ கணக்கு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு வருஷம் உனக்கு 100 மனைவிகள். ஒரு மனைவிக்கு ஒரு வருஷம்னாலும் 100 மனைவிக்கு 100 வருஷம் அந்த கருவை நீ சுமக்கணும். சுமந்தாலும் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது நீ உயிரோடு இருக்க முடியாது. ஏன்? அந்த குழந்தை உன்னுடைய இடுப்பை கிழிச்சுக்கிட்டு தான் வெளியிலே வருவேன். 100 வருஷம் ஒரு குழந்தை உள்ள இருக்கா, அவன் கையில நகமெல்லாம் இவ்வளவு இருக்கும். பிறந்தான் என்று அசுவராஜனுடைய இடுப்பை கிழித்து கொண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். அந்த குழந்தையுடைய பெயர் தான் மாந்தாதான் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய குழந்தை. அப்ப பிறந்த குழந்தை எதுக்குமா அழகு? பாலுக்கு. காரணம் எங்க இருக்கு பத்தியா? பிறந்த குழந்தை பாலுக்கு அழுகும். கொம்மரி அழுவது இருக்கு இல்லைங்களா? அது ஒரு கதை இருக்கு, அதை சொல்றேன். இந்த பிறந்த குழந்தை அழுவது பாலுக்கு. பொம்பளை குழந்தை பெற்றிருந்தா கொடுத்துருந்துக்கலாம், பால் கொடுக்கலாம்ல. அதுக்கு தாங்க பெக்கிறது கதையில தாய்மை வந்து ஆனா ஆம்பளை குழந்தை வச்சுனா நீ எப்படி கொடுப்ப? கொடுக்க முடியாது. செத்தும் போயிட்டேன். அப்பதான் தேவலோகத்துல இருந்து இந்திரனாகப்பட்டவனே வந்தான். இந்திரன் வந்து என்ன பண்ணா, அந்த குழந்தைக்கு ஒரு தன்மை ஏற்படுத்தினா, அந்த தன்மையினால இன்னைக்கும் பூலோகத்துல அந்த தன்மை விளங்கிட்டு இருக்கு. எப்படி? பிறந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரும் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அழுதுகிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணி, இந்த விரல கட்ட விரல எடுத்து வாயில, இது இயல்பான பழக்கம். அன்னைக்கு மாந்தாதன் சக்கரவர்த்தி அழுது கொண்டே இருந்தான். அவனுடைய அழுகை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்ட விரல்ல பால் சுருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுத்தான் இந்திரனாகப்பட்டவன். உடனே என்ன பண்ண, அந்த கட்ட விரலை எடுத்து அழுகக்கூடிய குழந்தையுடைய வாயில வச்சான். கட்ட விரல்ல பால் சுருக்கும் தன்மை ஏற்பட்டது. குழந்தை அழுகையை நிப்பாட்டுனுச்சு. இன்னைக்கு பூலோகத்துல எத்தனையோ குழந்தைகள் பசியிலையோ இல்ல அழுகையிலையோ தூக்கத்திலையோ ஏதோ ஒரு நினைப்புல இந்த கட்ட விரலை வாயில வச்சு பழக்கம் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அன்று இந்திரனாகப்பட்டவன் தொடங்கி வச்சதான் இன்னைக்கு அதுல பால் சுரக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. கேட்ட கேள்விக்கு நீ என்ன கேட்ட? ஒரு ஆம்பளை குழந்தை வைக்க முடியுமான்னு கேட்ட. அசுவராஜனாகப்பட்டவன் குழந்தை வைத்தான். பிறந்த குழந்தை மாந்தாதன் சக்கரவர்த்தி. இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது, இதற்கு காரணமாக இருந்த முனிவன் கண்ட கபசீக முனிவன் என்று சொல்லக்கூடிய முனிவன். நீ சொன்ன கேள்விக்கு நான் சொன்ன பதில் சரியா இருந்தா ஏத்துக்க, இல்லைன்னா மறுத்து பேசு. இங்க சொல்லும் போது இங்க வந்து என்ன கைத்தட்டு இப்பதான் ஆர்ப்பாட்டம் இருக்கணும், சுடறி விட்டு இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் தேவை அப்படி சொல்லி என்ன நல்லா பேசுறீங்க சாமி. இது உண்மையான விளக்கம். நீங்க சொன்ன ஏத்துக்கிறேன். எதிரியா இருந்தாலும் உண்மையை சொன்னா ஏத்துக்கணும் இல்ல. எதிரியை மன்னிச்சிடலாம், துரோகியை மன்னிக்க முடியாது. ஆமா, எதிரியை மன்னிச்சிடலாம். ஏன்னா எதிரி இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. எதிரி இருந்தா தான் அறிய முடியும். அவனுக்கு முன்னாடி நம்ம பெருமையா வாழணுங்கிற எண்ணம். ஆனா துரோகியை கூட வச்சுட்டு நம்மளால நிக்க முடியாது. ஆமா, அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் இருக்கு. அன்று ஒரு முனிவர்களும் சந்தித்தார்கள் ஒரு பெண்மணிகளை. அவர்களுக்கு ஒரு சிறப்பு கிடைத்தது. இன்று நான் உன்னை சந்தித்த போதும் உனக்காண்டி ஒரு சிறப்பு இருக்குமா? எங்க யாருமே காணோம். சிறப்புகள் நிறைய இருக்கு. சந்தித்ததுக்கான காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்லா பேசுறீங்க நீங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நான் காவலுக்கு வந்திருக்கேன் சுவாமி. என்ன காவல்? இப்ப இந்த கட்ட விரல சூக்கும் போதுன்னு சொல்லும் போது அந்த கட்ட விரல்னால ஒரு பெண்ணாகப்பட்டவள் பெருமை அடைஞ்சிருக்கு. ஏன்னா கைகையாகப்பட்டவள் ஒரு நேரத்துல தசரதன் தேர் ஓடிக்கிட்டு போகும்போது அந்த தேருடைய அச்சாணி முறிஞ்சு விழுகும் பொழுது அன்னைக்கு அவளை கைகையாகப்பட்டவள் கட்ட விரல் அவர் இரும்பு கடலை, அதாவது இரும்பாக மாறக்கூடிய நேரம் வரும் அவளுக்கு. அவள் நினைச்சா இன்னே வந்துடும். அதே மாதிரி அன்னைக்கு கட்ட விரலை கொடுத்து காப்பாற்றி இருக்கா. அந்த கட்ட விரல சூப்பனால சொன்னீங்கல்ல, என்ன பால் வந்துச்சு அப்படி சொல்லி அது மாதிரி அவளுக்கும் ஒரு பெருமை இருந்துச்சு. ஒரு உயிரை அவ காப்பாத்தணும் அந்த நேரத்துல. தசரதன் எந்த விஷயத்தை தொட்டாலும் தொட்ட ஒரு விஷயத்தை பேசுறது உங்களை மாதிரி ஆளுங்க வந்தா தானே பேச முடியுது, இல்லாத பேச முடியாது இல்ல. இப்பதான் அந்த இனிமேல் வர மாட்டேன், ஊருக்கு போறேன். சொல்லிங்க மேலோத்துக்கு போறேன். இல்ல நீங்க எங்க உணவு நாங்க துரத்திக்கிட்டு வருவோம் சாமி. வேணாம், தயவு செய்து வேணாம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இருக்க தயவு செஞ்சு ஏன் அப்படின்னு உங்களுக்கு தொந்தரவு நாங்க கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்கக்கூடாது. நீ ஒரு இடத்துல இருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என் தலை வெடிச்சு போயிடும். அதனால அப்படின்னா சொல்லுங்க. பேரை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பேன் மங்கி பருவத்தை அடைஞ்சிருக்கேன் சுவாமி. நீ வந்து எனக்கு வந்து கை பிடிக்கிறாரு.
பர்வ காலத்தை வினாய் பருவ காலத்தை வீணாய் பாராட்டி விடலாமோ அம்மா அம்மா என்பதெல்லாம் விதி விதி என்பதெல்லாம் பின்பாத்தை அல்லவோ அம்மா பாலுண்டு பசித்தீர பாலுண்டு பசித்தீர காலம் என்று வென்று போ அம்மா எதற்காக இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எதற்காக பேசணும்னா ஒரு சிறப்புகள் இருக்கு இருந்தாலும் கூட ஏன் உன்னுடைய பருவத்தை கேட்டனா ஒரு அழகிய ஆண்மகனை உனக்கு மனமாக பார்த்தது அந்த மணவாளன் யாரு? அவர் பெயர் சொல்ற சாமி. வடிவேலனுக்கு வள்ளிக்கு தான் கல்யாணம் அதை பார்க்க வந்த ஊர் மக்கள் கொண்டாட்டம் கல்யாணமா கல்யாணம் வள்ளிக்கு தான் கல்யாணம் கல்யாணம் தான் கல்யாணம் வள்ளிக்கு தான் கல்யாணம் மறுபடி ஈசனவன் மாமனார் தாண்டமா உன்னை காக்க ஓடி வரும் மாமி சிவகாமிமா ஈசனவன் மாமனார் தாண்டமா உன்னை காக்க ஓடி வரும் மாமி சிவகாமிமா கனக விநாயகர் வந்தது பார்த்தாரம்மா அத்தனாக விநாயகர் வந்து நிற்பதானமா கனக விநாயகர் வந்து நீ பல்லானமா அவ சொன்னபடி இருவரும் நிச்சயதார்த்தம் தானம்மா நம்பி வருது பாரம்மா வள்ளிக்கு தான் கல்யாணம் ஊர்கோலம் ஈசனவன் மாமனார் தாண்டமா உன்னை காக்க ஓடி வரும் மாமி சிவகாமிமா எனக்கு பாத்தியோ திலோத்தமி பாத்தியோ அங்கு முழங்கி வரும் நந்தியோ பாத்தியத்த பாத்தியோ எனக்கு பாத்தியோ திலோத்தமி நாட்டியோ அங்கு முழங்கி வரும் நந்தியோட பாத்தியத்த பாத்தியோ அச்சனக விநாயகர் வந்து நிப்பா பாரம்மா அத்தனாக விநாயகர் வந்து நிற்பதானமா அச்சனக விநாயகர் வந்து நிப்பா பாரம்மா இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய மனுஷன் யாருமா புதுக்கோட்டை பாண்டிதானமா கல்யாணம் உனக்கு ஊரோட. மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா கண்ணில் கடம்பன் கார்த்திகேயன் சடாச்சரன் கொண்டிலமனோன் வேலன் ஐயா முருகன் எப்பேற்பட்டவன் ஆவடே. குலக்கடவை ஆ. முருகன் ஆனா அதாவது ஏற்கனவே தேவயானே திருமணமானவன் தேவயானே செஞ்சுட்டேன் திருமணம் செஞ்சுட்டேன் அப்படி இருக்க பொழுது எனக்கு பார்த்து வந்த மாப்பிள்ளையா நீங்க பார்த்து இருந்தா பரவாயில்ல நீங்க பார்த்து வந்த யார் வந்து அடுத்தவ புருஷன் என்ன அடுத்தவ புருஷனை போய் கட்டிக்கன்னு சொல்லி எழுத உங்களுக்கு நல்லா இருக்கு அடுத்த புருஷன் ஏன் நான் அப்படி கேளுமா ஏன் அடுத்த புருஷனா மாப்பிள்ளையே நீங்க சொன்னீங்கல்ல இருமா மாப்பிள்ளை தான் சொன்னேன் ஏற்கனவே அவர் ஒரு மாப்பிள்ளை இப்ப உனக்கு மாப்பிள்ளை எனக்கு ஆமா எனக்கு அடுத்த புருஷனை நீங்க பார்த்து வந்திருக்கீங்க ஐயா மாப்பிள்ளையா நீங்க பார்த்து வந்தா பரவாயில்ல மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா பிடிக்கலையா பிடிக்கல அண்ணா ஒரு கீர்த்தத்துல சொல்லு பிடிக்காது அத மாப்பிள்ளைய அதே இப்ப நீங்க சொன்னது சரி ஆனா எனக்கு நீங்க வந்த உடனே என்ன சொன்னீங்க மாப்பிள்ளை தானே சொன்னீங்க ஏற்கனவே இன்னொருத்துக்கு புருஷனா இன்னொருத்துக்கு மாப்பிள்ளையா எனக்கு இப்ப மாப்பிள்ளையா சரி அதெல்லாம் இருக்க சாமி அவங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்துல போய் நான் குடும்பம் நடத்த முடியுமா எனக்கு ஒரு மாமியா மாமனார் மாமியவோ காளி நீலி திரிசூலி காட்டேவி மாமனாரோ இடுகாட்டை காத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி முருகனும் மொட்டை அடிச்சு ருத்ராசம் போட்டு கோலு கேவலம் ஆண்டியா பண்டாரமா போனவன் எனக்கு எந்த சொந்த பந்தமே வேண்டான்னு சொல்லி
அப்படி இருக்கக்கூடியவன் என்ன சொல்றேன் தெரியும்? மாமியாரோ வருகாலி தேவிய மாதாரி மாதாரி அவ மனசு வந்தாரி வந்தாரி உண்மையிலே இவ போகிற போகாதி உண்மையிலே இவ போகிற போகாதி அவ உண்மையிலே தான் போட்டு வந்தாரி பாரு மாமியாரோ வருகாலி தேவிய மாதாரி மாதாரி அவ மனசு வந்தாரி வந்தாரி கலனத்தாரே அந்த குடும்பத்தெல்லாம் ஒற்றுமை இருக்காங்க. என்ன காளி நீலியாக இருக்கக்கூடியவள், காட்டிரியாக கோபக்காரி, புள்ளனால முருசன் கட்டிட்டு வாழ பார்க்கலாம். அருமையான கனவு. நான் பார்த்து வந்த மாப்பிள்ள ஆளுல குறைச்சலாம், அழகுல குறைச்சலாம், ஆயுதத்துல குறைச்சலாம். எது இல்லைன்னு சொல்ற அவர்கிட்ட? அவன் அழகன், அறிவுள்ளவன், குணமுள்ளவன், கொடைவல்லவன். ஐயா எல்லாம் அவன இருக்கு. நான் அவனை குறை சொல்லவே இல்லை. ஒரு கைக்கு ஒரு ஆயுதம், ஒரு கைக்கு ஒரு ஆயுதம். ஆமா, அவருக்கு 12 கை. ஆமா, 12 ஆயுதம் இருக்கு. ஏன் கவலைப்படுற? இருங்க ஆயுதம் இருந்துச்சா அவர் ஒரு ஆயுதத்தை தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா சூரபதவனை வதைச்சாருல்ல, சூரபதவனை எடுத்தாரு. என்னத்தை எடுத்தாரு? கையில உள்ள வேலை தானே. என்ன அவருக்கு அன்னைக்கு வேலையை அவர் வச்சாரு. பகலும் இந்த அவசகனை விடுத்து அவன் உள்ளம் போல இருப்பாய் செவி மடுத்து சொல்லும் எனக்காக வேணும் பொறிந்து வந்தவரை பொறியானதவ வேணும் உடனே வந்தவரை உனக்காக வேணாம் சொன்னேன் இந்த சின்னமே, உனக்காக நான் சொன்னேன் கவலைக்குள்ளாடி இப்படி பேசலாமா? முருகனை எனக்கு பிடிக்கவில்லை, போகலாமே சுவாமியே. கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பதைகள் கோத்திரத்திலும் இல்லை. சுவாமி இந்த இடத்துல இல்லை, எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னா போகணும். அறிவில்லாத மடச்சிருவீங்க நீ. இன்று என்ன சொல்ல கேட்க மாட்டேன். அதனால ஒரு சிறுவனுடைய இது காலை சூரியத்தை பார்க்கணும். எனக்கும் உனக்கும் என் மாப்பிள்ளை கந்த கடவுளுக்கும் திருமணம் நடத்தியிருப்பேன். இது சத்தியம், சத்தியம். ஐயா எதுவும் பேச மாட்டீங்களே. ஆமா, இத முருகன் வந்ததுல இருந்து கட்டிக்கிறேன் முருகன் சொன்னீங்க. இப்ப சாமி கிட்ட புருஷன் கட்டிக்க முடியாதுங்கிற முருகனை புருஷனுக்கு என்னென்ன பண்ணி? புருஷனுக்கு எங்க முருகனே 5 வயசுல அறியாத வயசுல 5 வயசுல மனசுல வச்சிருந்தவ. திருமணமா செஞ்சா அவரோட முருகனை தான் கட்டிக்கணும் அப்படி சொல்லி ஒத்த கால பிடிவாதம் நின்றவதா. ஏன் வேண்டாம்னு சொன்னேன்? எதுக்கு வேண்டாம்னு சொன்னேன் தெரியுமா? நாரதர் இவ்வளவு ஒரு அவசரமா நம்ம இப்படி எல்லாம் சண்டை மூட்டி வேண்டாம்னு சொன்னா கோபமாக இங்க இருந்து முருகன் போய் சொல்லுவார். முருகன் உடனேயே கீழாதியத்தோட வந்துருவார். அதுக்கு தான் இவர் இங்க வேகமா போறாரு. ஆமா, அதனால என்ன முருகன் வரணும். ரொம்ப முகூர்த்தத்தில் நடக்கக்கூடிய திருமணத்தை எல்லாரும் விழிச்சிருந்து பாருங்க. அப்பேற்பட்ட முருகன் அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தேவெல்லாம் முருகனே, தெய்வம் முருகனே.